அண்மைச் செய்தி. கரையை நோக்கி நகர்ந்து வரும் டிட்வா புயல் மணிக்கு 4 கிலோமீட்டர் என்ற வேகத்தை குறைத்திருக்கிறது. காலை 11:30 மணி நிலவரப்படி சென்னையிலிருந்து 520 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது டிட்வா புயல். தற்போது மணிக்கு 4 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்ந்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்கள். டிட்வா புயலுடைய நகரக்கூடிய வேகம் தற்பொழுது குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதற்கு முன்பு அது இருந்த வேகத்தை விட தற்பொழுது வெகுவாக அதனுடைய நகரும் வேகம் குறைந்திருக்கிறது. காலை 11 மணி நிலவரப்படி டிட்வா புயலுடைய வேகம் என்பது மணிக்கு 4 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்ந்திருக்கிறது. மேலும் பகல் நேரத்தில் அது நகரக்கூடிய வேகம் மேலும் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது அதே இடத்தில் நிலை கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கலாம் என்று வானிலை ஆய்வு கிடைத்திருக்கிறாங்க. இதற்கு முன்பாக காலை 8:30 மணி நிலவரப்படி இந்த புயல் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்தது. தற்பொழுது அதனுடைய வேகம் குறைந்து மணிக்கு 4 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்ந்திருக்கிறது. தற்போதைய சூழல், அதாவது காலை 11 மணி நிலவரப்படி டிட்வா புயல் சென்னைக்கு தெற்கு திசையில வங்கக்கடல் பகுதிகளில் 520 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதே போன்று புதுவைக்கு 420 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புயலினுடைய நகரும் வேகம் குறைந்திருப்பதனால இந்த புயல் வட மாவட்டங்களில் வட கடலோர பகுதியில் நெருங்குவதற்கு நாளை தினம் வரையிலும் எடுத்துக்கொள்ளும் எனவும் தற்போதைய சூழலில் இன்று மாலை நேரத்துக்கு பிறகாக புயல் தெற்கு மாவட்டங்களை ஒட்டி நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் தென் மாவட்டங்களில் மாலை நேரத்திலிருந்து மழை தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் பெரும்பான்மையான இடங்களுக்கு இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல், அதாவது தென் மாவட்டங்களுடைய பெரும்பாலான மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மாலை நேரம் அல்லது இரவு நேரத்திலிருந்து மழையினுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. தற்போதைய சூழலில் புயலினுடைய இந்த நகரக்கூடிய வேகம் என்பது குறைந்திருக்கிறது. காரைக்கால் பகுதிக்கு 310 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இதற்கு நகரக்கூடிய திசை என்பது தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய திசையாகத்தான் அமைந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டை விட்டு விலகி கடலுக்கு செல்லக்கூடிய வகையில் அதனுடைய நகர்வு இல்லை. வடமேற்கு திசையில தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பை ஒட்டி நகரக்கூடிய வகையில் இருக்கிறது. தற்போதைய சூழலில் புயலினுடைய மையப்பகுதி இலங்கை கடலோர பகுதியில ஒட்டியிருந்தாலும் இலங்கையினுடைய வடக்கு பகுதியில பெரும்பான்மையான புயலுடைய பகுதி அமையும் வகையில் இருப்பதனால் புயலுக்கு கிடைக்கக்கூடிய வலு சற்று குறைந்து வருவதாகவும் இதனால் அது நகரக்கூடிய வேகம் குறைந்திருக்கலாம் என்றும் வானிலை ஆய்வும் கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.